வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த யூனியன் பட்ஜெட் அப்படிங்கிறது பிப்ரவரி 1ஆம் தேதி அன்னைக்கு நம்ம ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் மேம் வந்து பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருந்தாங்க. அது ஒரு சண்டே அப்படிங்கிறனா கூட மார்க்கெட் வந்து ஓப்பனில் இருந்துச்சு. இந்த பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் மக்களோட எதிர்பார்ப்பு என்னவா இருந்துச்சுன்னா, இன்கம் டேக்ஸில் ஏதாவது பெனிஃபிட் இருக்குமா அப்படின்றத எதிர்பார்த்தாங்க. இன்வெஸ்டர்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்களோட எதிர்பார்ப்பு என்னவா இருந்துச்சுன்னா, கேபிட்டல் கெயின் டேக்ஸில் ஏதாவது மாற்றங்கள் கொண்டு வருவாங்க அப்படின்னு நினச்சாங்க. பிஸ்னஸ் பீப்புள் பொறுத்த வரைக்கும் அவங்க செக்டாரில் ஏதாவது பெனிஃபிட் கிடைக்குமா அப்படின்றது அவங்களோட எதிர்பார்ப்பாக இருந்துச்சு. பட் இந்த எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 50-50 நடந்திருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். பிகாஸ் லாஸ்ட் ஃபியூ மந்த்ஸ்க்கு முன்னாடி தான் பார்த்தீங்கன்னா அவங்க நிறைய அனௌன்ஸ்மெண்ட், அதாவது ஜிஎஸ்டி ரிஃபார்ம் ஆகட்டும், நியூ இன்கம் டேக்ஸ் ஸ்லாப் வந்து அனௌன்ஸ் பண்ணதாகட்டும், இல்லை 8th பே கமிஷன், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடியே இவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டதுனால இதில் வந்து பெரிய மாற்றம் இருக்காது அப்படின்றது எங்களோட நம்பிக்கை. இந்த பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் கிளியராக வந்து என்ன ஒரு அவுட்லைன் தெரியுது அப்படின்னா, நம்மளோட 100 years ஆஃப் ஃப்ரீடம், அதாவது 2047 விக்ஷித் பாரத்தை நோக்கி தான் வந்து இவங்களோட இந்த பட்ஜெட் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு. இவங்க இதில் நிறைய விஷயங்கள் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாலும் நம்ம ஃபினான்ஷியல் இண்டஸ்ட்ரிக்கு ரொம்ப முக்கியமான ஒரு சில பாயிண்ட்ஸை வந்து இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு நம்மளோட வெல்த் வித் பாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பட்ஜெட்டை அனௌன்ஸ் பண்ணுறதை பொறுத்து எனக்கு என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லி நீங்கள் யாரும் நினைக்க வேண்டாம். ஒரு ஃபேமிலி நல்ல ஸ்டேஜுக்கு வரணும் அப்படின்னாக்கா ஃபேமிலியில் வந்து பட்ஜெட் போட்டு நம்ம ஃபேமிலி ரன் பண்ணணும்னு சொல்லுவோம். அது போல தான் ஒரு நாட்டுக்கு பட்ஜெட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அது டைரெக்டாவோ இல்லை இன்டைரக்டாவோ வந்து நம்ம லைஃப்பில் ஒரு பெரிய சேஞ்சஸ் வந்து ஏற்படுத்தும். ஒரு கண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஃபிசிக்கல் டெஃபிசிட், அதாவது வரவுக்கும் செலவுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய கேப், அது வந்து பார்த்தீங்கன்னா சர்ப்ளஸ் மணியாக இருக்கலாம், இல்லாட்டி வந்து பற்றாக்குறையாகவும் இருக்கலாம். அந்த மாதிரி பற்றாக்குறையாக இருக்கிறது தான் வந்து நம்ம ஃபிசிக்கல் டெஃபிசிட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஃபிசிக்கல் டெஃபிசிட் எவ்வளோ கம்மியாக இருக்கோ அந்த கண்ட்ரிக்கு அவ்வளோ நல்லது. நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இது கோவிட் டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் 9% அளவுக்கு ஜிடிபியில் இந்த ஃபிசிக்கல் டெஃபிசிட் இருந்துச்சு. அது படிப்படியாக குறைஞ்சி 2024 பார்த்தீங்கன்னா 4.8% அளவுக்கு இருந்துச்சு. இது இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 4.4% இருக்குது. அடுத்த வருஷம் இது 4.3% இருக்கும் அப்படின்னு ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து இந்தியாவுக்கு வந்து ரொம்ப நல்லது. இந்த பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சில செக்டாருக்கு வந்து முக்கியத்துவம் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அதில் வந்து ரொம்ப முக்கியமாக வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இதுக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபினான்ஷியல் இயரில் 11,11,000 கோடி இந்த செக்மெண்ட்காக ஒதுக்கியிருந்தாங்க. இதை அடுத்த வருஷம் 2026-27 பார்த்தீங்கன்னா 12,21,821 கோடி வந்து ஒதுக்க போகிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக வந்து ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு வந்து சப்போர்ட் பண்ணும். இதை அனௌன்ஸ் பண்ணக்கப்புறமே கூட மார்க்கெட் ஏன் கீழே விழுந்துச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோவோட கடைசியில் நான் சொல்கிறேன். இன்னொரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, கனெக்டிவிட்டி, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பகுதியும் கனெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவமாக வச்சுருந்தாங்க. அப்போ தான் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது இருக்கும். அது கண்டிப்பாக இந்தியாவோட க்ரோத்துக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் அப்படின்றத அவங்க நம்புகிறாங்க. இந்த கனெக்டிவிட்டிக்காக ஃபஸ்ட்டு அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா 20 வாட்டர் வேஸ் அப்படிங்கிறத பிளான் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி 7 ஹை ஸ்பீட் ட்ரெயின் காரிடார்ஸ் அப்படிங்கிறத அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா மும்பை பூனே, பூனே ஹைதராபாத், ஹைதராபாத் பெங்களூர், ஹைதராபாத் சென்னை, சென்னை பெங்களூர், டெல்லி வாரணாசி, வாரணாசி சிலிகுரி, இந்த மாதிரி 7 சிட்டிஸ்க்கு நடுவில் இந்த ஸ்பீட் ட்ரெயின் அப்படிங்கிறது இருக்கும். இந்த ட்ரெயின் கனெக்டிவிட்டினால பிஸ்னஸ் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் வந்து எடுத்துகிட்டு போகும். அதே மாதிரி மெடிக்கல் டூரிசம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 5 ரீஜனல் மெடிக்கல் சென்டர்ஸ் பிரைவேட் கம்பெனிஸோட கொலாபரேஷனில் பண்ண போகிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா டாக்ஸேஷன் அப்படிங்கிற விஷயத்தில் வழக்கம் போல் மக்கள் வந்து ஏதாவது டாக்ஸ் பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. ஆல்ரெடி இதை அனௌன்ஸ் பண்ணதுனால சில மாற்றங்கள் மட்டும் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதில் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பைபேக் ஆப்ஷன் அப்படிங்கிறதுல, நார்மலாக ஒரு கம்பெனியோட ஷேர் நீங்கள் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அந்த கம்பெனி வந்து ஒரு ப்ராஃபிட் பண்ணுது அப்படின்னாக்கா அதை வந்து டிவிடெண்டாக அவங்களோட இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து கொடுப்பாங்க. அதே மாதிரி தங்களோட ஷேர்ஸை வந்து அவங்க பைபேக்காக வாங்கிக்குவாங்க. மார்க்கெட்டில் இருக்கிற ரேட்டை விட ப்ரீமியம் ரேட்டில் அந்த ஷேர்ஸை வந்து அந்தந்த கம்பெனிகளே வாங்கிக்குவாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு இன்கம் கிடைச்சிது அப்படின்னா இத்தனை நாளும் அது இன்கம் டேக்ஸ் ஸ்லாபில் உங்களுக்கு என்ன ஸ்லாபில் இருக்கீங்களோ அந்த ஸ்லாப் படி தான் உங்களுக்கு இன்கம் டேக்ஸ் அப்படிங்கிறது எடுப்பாங்க. ஆனால் கம்மிங் இயர்லேருந்து இது வந்து கேபிட்டல் கெயின் டேக்ஸ் மாதிரி மாறிடும். அதாவது ஒரு வருஷத்துக்கு மேலே உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் இருந்து அதுலேருந்து நீங்கள் ரிட்டர்ன் எடுத்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு 12.5% தான் டேக்ஸ் வரும். அதே ஒரு வருஷத்துக்கு கீழே எடுத்துட்டீங்கன்னா உங்கள் ப்ராஃபிட்லேருந்து 20% மட்டும்தான் வரும். ஸோ நீங்கள் என்ன ஸ்லாபில் இருந்தாலும் சரி, இது கேபிட்டல் கெயினில் வரனால மக்களுக்கு இதன் மூலமாக ஒரு பெரிய அமௌண்ட் அப்படிங்கிறது சேவ் ஆகும். அதே மாதிரி டேக்ஸ் ஹாலிடே அப்படின்ற ஒரு விஷயம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இனி ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா சென்டர்ஸ் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு ரோல் வந்து ப்ளே பண்ணும்.
ஃபாரின் பிளேயர்ஸ் யாராவது இந்தியாவில் வந்து டேட்டா சென்டர்ஸ் வைக்கிறாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு வந்து 2047 வரைக்கும் எந்த டேக்ஸும் கிடையாது அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதன் மூலமாக நிறைய ஃபாரின் கம்பெனிஸ் இந்தியாவில் டேட்டா சென்டர் ஓப்பன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதன் மூலமாக நிறைய வேலை வாய்ப்புகளும் கிடைக்கும். இத்தனை விஷயங்கள் இருந்தும் சண்டே அன்னைக்கு ஏன் மார்க்கெட் கீழே விழுந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரேடிங்கில் ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன் ஒன்று இருக்குது. இதில் இன்வெஸ்ட் பண்ணுற பீப்புளுக்கு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எஸ்டிடி, அதாவது செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் டேக்ஸ் அப்படிங்கிறது ஒன்று இருந்துச்சு. இது வந்து 0.02% இருந்துச்சு. அதை வந்து இப்போ 0.05% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா சென்சஸ் வந்து 1550 பாயிண்ட் கீழே விழுந்துச்சு. அதே மாதிரி நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா 500 பாயிண்ட் கீழே விழுந்தது. ஆனால் நேற்று நைட்டு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பும் இந்தியன் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவங்களுக்கு நடுவில் டிஸ்கஷன் நடந்ததுக்கப்புறம் ட்ரம்ப் அவர்கள் டேரிஃப் அப்படிங்கிறத 50% 18% ரெடியூஸ் பண்ணுறதா அனௌன்ஸ் பண்ணார். இந்த அனௌன்ஸ்மெண்ட்க்கு அப்புறம் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2200 பாயிண்ட் வந்து சென்சஸ் வந்து மேலே போச்சு. அதே மாதிரி நிஃப்டி பார்த்தீங்கன்னா 640 பாயிண்ட் மேலே போயிருக்கு. இது இங்கிருந்து ஒரு நல்ல பூம் எடுக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். அதே மாதிரி சில கம்ப்ளைண்ட்ஸில் வந்து சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. இந்தியாவில் கிட்டத்தட்ட 25,000 பீப்புள், அதாவது 29,000 கோடி ஒர்த் அசெட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரினில் வச்சுருக்காங்க. இதை வந்து டிக்ளேர் பண்ணாமல் இருக்காங்க அப்படின்னு இந்தியன் கவர்மெண்ட் ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. அவங்க கட்ட வேண்டிய டேக்ஸை கட்டி 1 லட்ச ரூபாய் மட்டும் பெனால்ட்டி கட்டினாங்கன்னா இப்போ டிக்ளேர் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஃபேக் டொனேஷன் அப்படிங்கிறது நடந்திருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இண்டிவிஜுவல் வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு வந்து டொனேஷன் கொடுக்குறாங்க அப்படின்னாக்கா அதை வந்து அவங்க ஃபுல்லாக டேக்ஸ் ரிபேட் அப்படிங்கிறது எடுத்துக்க முடியும். இதில் வந்து 91,000 பேர் வந்து ஃபேக் டொனேஷன் கொடுத்துருக்கிறதா ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. இதன் மூலமாக இது வரைக்கும் 680 கோடி வந்து டேக்ஸ் கலெக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த பட்ஜெட்டில் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதில் ஏதாவது நியூ அப்டேட் இருக்குன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு எடுத்துகிட்டு வரேன். இது போல் ஃபினான்ஷியல் சம்மந்தப்பட்ட கண்டென்ட்டுக்கு நம்ம பேஜை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி.